தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி குறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். பெரியகுளம் அருகே உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடியின் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது. காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் ஆற்றிய உரையை கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் கேட்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தேசிய கைப்பந்து வீராங்கனை சிவப்பிரியா பங்கேற்றார். கேலோ இந்தியா போட்டிகளில் தேசிய அளவில் பங்கேற்று பதக்கம் வென்றுள்ள அவர் தனது விளையாட்டு அனுபவங்களை மாணவர்களிடையே பகிர்ந்து கொண்டதுடன் இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் தங்களது திறமைகளை வளர்த்து கொண்டு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதிக்க வேண்டும் என ஊக்கமளித்தார். 8 இயர்ஸ் வாலிபால் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இங்கே கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் தமிழ்நாடு டீமில் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன் 2024. இங்கே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் எப்படி எவ்வளோ என்ன ப்ளே பண்ணீங்க, என்ன மெடல், அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வருங்காலத்தில் இவங்களும் ஸ்போர்ட்ஸுக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக நிறையா இங்கே கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இனி வரப்போகிற ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். அதற்கேற்ற ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு லீடர்ஷிப்பாக எடுத்து நிறையா அச்சீவ் பண்ணணும். நிறைய நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய ஒலிம்பிக்ஸ் அந்த இந்தியன் டீமுக்கு. தொடர்ந்து மை பாரத் அமைப்பின் மூலம் தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழியையும் மாணவ மாணவியர்கள் ஏற்றுக்கொண்டனர். இன்னைக்கு எங்க காலேஜ்ல கேலோ இந்தியா யூத், அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் நடத்தினது லைவ்ல பார்த்தோம். நாங்க அதுல இந்த ஸ்போர்ட்ஸை பத்தி அவர் என்னென்ன இது பண்ணாரு, இந்த ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன பண்ண முடியும், எவ்வளோ அவேர்னஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல டிசிப்ளின் கத்துக்கலாம், எப்படிலாம் இது பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்போர்ட்ஸு, நான் ஒரு சிலம்பம் பிளேயர் ஸ்டேட் லெவல் வரைக்கும் போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் திருப்பி பார்ட்டிசிபேட் பண்ணாலும் எனக்கு ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போகணும்னு நினச்சி இதை கேலோ இந்தியாவில் நான் இது பண்ணிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஃபியூச்சர் கண்டிப்பாக மேலே மேலும் பெருகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கேலோ இந்தியா நான் என் காலேஜில் நடந்து இதில் நிறையா கற்றுக்கிட்டோம். இளைஞர்களை ஊக்குவிப்பதுடன் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தேனியிலிருந்து ராஜ்குமார்.